பாண்டியர்கள் பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாவே வந்து நாலேஜ் பேஸ் பண்ணி தான் டெம்பிள் கட்டியிருப்பாங்க. இப்ப டெம்பிள்குள்ள போறோம் அப்படின்னா நிறைய வாசல் இருக்கும். எந்த பக்கம் போறோம் எந்த பக்கம் வெளியே வரணும் அதுவே வந்து குழம்பிடும், அந்த அளவுக்கு இருக்கும். சிற்பங்களும் அந்த அளவுக்கு நிறைய சிற்பம் இருக்கும். கோயிலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் பத்தாது, ஒரு 2-3 நாள் இருந்து பார்த்து அப்படிதான் நம்ம டைமிங்ஸே பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா சோழர்கள் கோயில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து வீரத்தை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்ப அந்த கோயிலுக்குள்ள என்டர் ஆகிறோம் அப்படின்னாலே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். பார்க்கும்போது உள்ள ஒரு வைப் வேறும், அந்த தமிழ் பிளட் அப்படியே உள்ள ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல்ல கட்டின ஸ்ட்ரக்சர் இது. நம்ம ஆளுங்க தவிர அதை யாருனாலையும் பண்ண முடியாது. ஏன்னா அதை நீங்க வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும். எனக்கு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகும்போது அந்த என்ட்ரன்ஸ்ல அப்படி போறப்ப என்னன்னா அந்த டெம்பிளே நம்மளோட மாதிரி இருக்கும், நம்மளோட கோட்டை அதுக்குள்ள நுழையிற மாதிரி அவ்வளோ ஒரு ஈர்ப்பாக இருக்கும். நமக்கானதுங்கிற மாதிரியான ஒரு பிணைப்பு இருக்கும். அந்த மாதிரியான விஷயம் அந்த கோயில்ல தான் கிடைக்கும். சோழர்கள் வந்து முழுக்க முழுக்க இப்படி இதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. பாண்டியர்கள் தான் சோழர்கள் தான் அதிகமா ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனா சோழர்கள் தான் வந்து பண்ணதான் அங்க வந்து பேசப்படுது. ஏன்னா அந்த பாண்டியர்கள் வந்து நாலேஜ் அவ்வளோ நாலேஜஸ் இருக்கும். இப்போ அதுல வந்து ஒரு கோயில் நம்ம பார்க்க போறோம், கோனார்க் சன் டெம்பிள். இப்போ இதுல என்ட்ரு ஆகும் போதே பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க ஒரு 3 to 5 வயசு பையன் அந்த கோயிலுக்குள்ள போறான் அப்படின்னா அவன் அந்த கோயிலை அப்படி சுத்தி வரான். சுத்தி வரும்போது அவன் வந்து இப்படி கோயிலை இப்படி பாக்குறேன். பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு சில சிற்பங்கள் தெரியும். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இப்ப யானை, ஒரு யானையை விளாண்டுக்கிறது, குரங்கெல்லாம் வந்து எப்படி இது பண்ணுது, மான் எப்படி புள்ள சாப்பிடுது, இந்த மாதிரி அந்த கோயிலை பத்தி ஒரு 100 சிற்பங்கள் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து அந்த கோயிலுக்குள்ள போகும்போது அதுக்கு விளையாட்டுத்தனம், மற்ற அனிமல்ஸ் அது எப்படி அன்பு பாசம் எல்லாம் பரிமாறிக்குது, இந்த விஷயங்களை பாக்குறது, இதுலதான் அந்த குழந்தைக்கு ஈர்ப்பு இருக்கும். ஒரு நம்மளே இப்ப ஒரு என்னன்னா ஒரு பொம்மையை தான் நம்ம வாங்கி கொடுப்போம் ஒரு குழந்தைக்கு. ஸோ அதுதான் அந்த ஏஜுக்கு அந்த குழந்தைக்கு பிடிக்கிற விஷயம், அது கத்துக்கணும்னு நினைக்கிற விஷயம், அதுல ஈர்ப்பு அதிகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ஆகும். அடுத்து செகண்ட் லேயர் போகும்போது ஒரு 6 to 10 வயசுங்கிறப்ப வந்து ஃபுல்லாவே விளையாட்டு சம்பந்தமா இருக்கும். இப்ப பசங்களா இருந்தா வந்து அவங்களுக்கு ஃபுல்லா பாக்ஸிங், இந்த குங்ஃபு இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் இருக்கும். கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி டான்சஸ் இந்த மாதிரி தனியா கொண்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு செக்மெண்டா இருக்கும். அந்த ஏஜ்ல ஒரு அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹைட் இருக்கும், அவங்க பார்த்தா இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் தெரியும். அதுக்கு மேல அவங்க பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அதே ஈர்த்தரும் அதை அப்படியே சுத்திட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த லேயர் வரவங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஏஜ் ஒரு 11 to 18 அந்த மாதிரி ஏஜ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எது மேல ஈர்ப்பு இருக்குன்னா ஸ்பேஸ், ஆஸ்ட்ரானட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த ஏஜ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ல இருக்கவங்க அந்த கோயிலை சுத்தி இருக்க சிற்பங்கள்லாம் ஆஸ்ட்ரானட்டோட சிற்பம் இருக்கும். உண்மையில இப்போ எப்படி மாடர்ன் ஆஸ்ட்ரானட்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி சிற்பம் இருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் வந்து இப்ப கலிலியோ கண்டுபிடிச்சு, ஆனா இந்த கோயில் வந்து அதுக்கு முன்னாடியே கட்டப்பட்டது. ஸோ இப்ப இங்க இருக்க டெலஸ்கோப் வந்து நம்ம என்னன்னு சொல்றது. ஸோ அதே மாதிரி இந்த டேஸ் ஹவர்ஸ் இந்த மாதிரியான நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி இருக்கும். அது பாத்தீங்கன்னா எப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கோயிலை வந்து இழுத்துட்டு வர மாதிரி பேர் அந்த சக்கரா இருக்கும், வீல். நீங்க இந்த ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு வீல் இருக்கும். அந்த வீல்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சே கிடையாது. நார்மலா ஒரு அங்க கோயில்ல வந்து இந்த வயசான ஒரு தாத்தா மாதிரி இருக்காரு, ஒரு சித்தர் மாதிரி முனிவர் மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு காய் வெட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்காரு. ஸோ அவரு வேற ஒருத்தர் யதார்த்தமா அந்த கோயில் வந்து இப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுங்கன்னு கேட்கும்போது அவரு சொன்ன விஷயம் என்னன்னா அந்த வீலை பத்தி அவர் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. சொல்லும் போது அந்த வீல் வந்து எக்ஸாக்டா வந்து டைம் காட்டுது, இப்போ என்ன டைம் அப்படிங்கறது வந்து மினிட்ஸ் முதல் கொண்டு காட்டுது, மினிட்ஸ் செகண்ட்ஸ் முதல் கொண்டு அதுல இருக்கு. ஸோ சன் அந்த சூரிய ஒளியோட ஷேடோவை வச்சு அந்த டைமை வந்து கரெக்டா இப்ப இருக்க டைம் அப்படியே நம்ம பார்க்க முடியும். இது வந்து வெறும் ஒரு வீல் தான். இப்போ வந்து சன் மறைஞ்சிருச்சுன்னா 3 வச்சு மற்ற வீல்கள் வந்து மேபி டைம் காட்டலாம், ஏன்னா பல வீல்கள் வந்து அந்த கோயிலை சுத்தி பல வீல் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான இதை குறிப்பிடலாம். ஆனா நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு வீல்ல எப்படி டைம் பாக்குறது அப்படிங்கிறது மட்டும், அதுவும் நம்ம கண்டுபிடிக்கல, நார்மலா ஒருத்தர் நார்மலான ஒரு ஹியூமன் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்மளுக்கு, அப்படிதான் தெரியப்பட்டது, தெரிய வந்துச்சு. ஸோ அது தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு இதா பேசப்பட்டது. உண்மையிலேயே வந்து ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்றீங்க கேட்டுருலாம். இப்போ டே டைம் வந்து சூரியன் வந்து உதிக்குது, சூரியனுக்கு போய் பூ மலருது,
இந்த ஈவினிங் டைம் ஆகும்போது பூ வந்து மலர் அப்படியே வாடி போயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமிங் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரியான நாலேஜஸ்ல ஒரு செட் ஆஃப் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம போறோம் அப்படின்னா ஒரு 20 ஏஜுக்கு மேல 20 to 30 அந்த மாதிரி ஏஜ்ல நம்ம போறோம் அப்படின்னா அப்போ வந்து வெளியில வந்து ஒரு பையன் போறான் அப்படின்னா அங்க எப்படி போய் மக்களோட பழகணும், எந்த மாதிரி ஆட்சி நடத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள் பொதுவா அந்த சொசைட்டி சம்பந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கும் சிற்பங்கள்ல சுற்றியும். அதெல்லாம் எப்படி எப்படி கத்துக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இப்ப கேர்ள்ஸா இருந்தா பார்த்தா அவங்களுக்கு வந்து அழகு சாதனங்கள் ஃபுல்லா வந்து அவங்க எப்படி மேக்கப் பண்றாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. இப்பதான் வந்து ஹீல்ஸ் இருக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த டெம்பிள்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஹீல்ஸ் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ கண்ணாடி இப்படி யூஸ் பண்ணிட்டு இப்படி அழகா இப்படி வந்து போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மிரர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரோப்ல பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா முன்னாடி இங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க பேர் போட்டுட்டாங்க நாம கண்டுபிடிச்சதுக்கு. ஆனா எல்லாமே இங்க இருந்து போனதுதான். ஸோ நாமெல்லாம் வந்து இப்பெல்லாம் பொண்ணு ஹீல்ஸ் போட்டாலே நம்ம வந்து திட்டிட்டு இருக்கோம். ஆனா அப்பெல்லாம் அவ்வளவு பெரிய ஹீல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த போட்டோல என்ன பாருங்க. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் நம்ம வந்து ஒரு 25 to 35 40 அந்த ஏஜுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து லஸ்ட். அதுவுமே வந்து எந்தெந்த மாதிரிங்கிறது அந்த தாம்பத்திய உறவுகள் பத்தி எப்படி வந்து ஃபேமிலி ரன் பண்ணுங்கிறதுல இருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும். இதை கடந்து ஒருத்தன் மேல பாக்குறான், லஸ்டையும் தாண்டிட்டான், அவனுக்குள்ள அந்த எண்ணமும் போயிடுச்சுனாதான் அடுத்து அவன் அதை விட்டு மேல பார்ப்பான். அப்படி பாக்குறவன் அந்த லேயர்ல உங்களுக்கு கடவுள் சிற்பங்கள் இருக்கும். காமத்தை கடந்தாதான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இதுல மென்ஷன் பண்ணிருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவு லேயர்ஸா மென்ஷன் பண்ணிருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட்ரானட்ஸ் சிற்பம் இருக்கும். ஆஸ்ட்ரானட்ஸ்னா இப்போ வந்து நம்ம அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹெல்மெட் போட்டு நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா அப்பயே ஆஸ்ட்ரானட்ஸோட இது இருக்கும், டெலஸ்கோப் இருக்கு, ஹீல்ஸ் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு குறிப்பிட்ட ஸ்டாச்சுல பாத்தீங்கன்னா ஒட்டகச்சிவிங்கி இருக்கும். அந்த ஒட்டகச்சிவிங்கி வந்து உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்கால மட்டும்தான் அப்ப இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரெண்டா பிரிக்கணும் அந்த சிற்பத்தை. ரைட் சைட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 3 பெண்கள் நிற்பாங்க, அது போக 2 பர்சன் இருப்பாங்க, ஒரு ஒட்டகம் இருக்கும், அந்த ஒட்டகத்து மேல ஒரு பையன் இருப்பான். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு யானை மேல ஒருத்தர் இருப்பாரு, யானை ஓட்டிட்டு போற ஒருத்தர் இருப்பாரு. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா எப்படின்னா இந்த யானை மேல இருக்கிறது நம்ம தமிழர்கள் மாதிரி இருப்பாங்க. இந்த சைடு இருக்கவங்க அப்படியே செப்பரேட்டா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருந்து நல்லா வேறுபட்டு இருக்கும். அவன் வந்து பாவாடை மாதிரி லைக் அந்த மாதிரியான ட்ரெஸ் இருக்கும். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ என்னன்னா இந்த சிற்பம் வந்து எப்படின்னா அப்பயே வந்து நம்ம வந்து ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கோம். ஏன் நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்றோம்னா, ஏன்னா நம்ம தான் வந்து யானையில போற மாதிரி உட்காந்து போற மாதிரி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி நம்ம போறோம், அங்க வந்து அந்த மக்கள்லாம் இருக்காங்க, அந்த ஒட்டகம் இருக்கனால அவங்க வரல, நம்ம தான் வந்து யானை மேல உட்காந்து போற மாதிரி இருக்கு. அவங்க வந்து நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம போறோம், இவங்க வந்து வரவேற்கிறாங்க. ஸோ அப்போ வந்து அப்படி நம்ம போறப்போ ஒரு நபர் வந்து ஏதோ நம்மளுக்கு கொடுக்க ட்ரை பண்றாரு, அப்ப இன்னொருத்தர் வந்து அவரை தூக்கி பிடிச்சி நிக்கிறார் அந்த ஹைட்டுக்கு. ஸோ இந்த மாதிரியான சிற்பங்கள் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கும். பாத்தீங்கன்னா வாஸ்கோடகாமா வந்து 1948 தான் இங்க வந்திருக்காரு. ஸோ அவரு தான் ஃபர்ஸ்ட் வந்தாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்கும்போது எப்படி அதை வந்து முன்வைக்கிறாங்க? இந்த சிற்பங்கள்லாம் அவர் வந்ததா சொல்லப்படுறதுக்கு 250 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செய்யப்பட்டது. அப்ப அதுக்கும் முன்னாடியே வந்து இவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நார்மலாவே வந்து நில வழியாவும் போயிருப்பாங்க, கடல் வழியாவும் போயிருப்பாங்க. இந்த ஒட்டகம் இருக்கு அப்படிங்கறதுனால, ஒட்டகம் இருக்க இடத்துக்கு குறிப்பா போயிருக்காங்கனால கடல் வழியா போயிருப்பாங்க. ஏன்னா ஆப்பிரிக்கால மேல் லேயர்ல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா நில வழியா வந்திருக்கலாம், இது வந்து கீழே இருக்கும் இந்த ஒட்டகம் இருக்க ஏரியா. அப்ப வந்து கடல் வழியா போய் டேரக்டா அங்க போற மாதிரி இருந்திருக்கும். ஸோ கடல் வழியா போறப்ப இவங்க யானையவே வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்ப வந்து எந்த அளவுக்கு நம்ம முற்போக்கா இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த கோயில்ல வந்து 7 குதிரை இருக்கும். இப்ப நீங்க யாராவது வச்சிருக்கீங்களா? எல்லா வீட்லயும் வந்து ஒரு சில வீட்டுல வந்து 7 குதிரை மாட்டி வச்சிருப்பாங்க, மாட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த கோயில வந்து அந்த ஆக்சுவலா அது ஒரு தேர் மாதிரி கட்டியிருப்பாங்க. சன்னுக்கு வந்து ஒரு தேர் கட்டுறாங்க, அந்த தேரை சுத்தி இந்த ஸ்டாச்சு எல்லாம் இருக்கும். அந்த தேர் இழுக்கிறதுக்கு 7 குதிரை இங்க இருக்கு. ஸோ அப்ப அந்த 7 குதிரை வந்து இவங்க வந்து இப்ப எப்படின்னா இந்த வீலை வந்து 24 ஹவர்ஸுக்கு மென்ஷன் பண்றாங்க. இந்த சன் உதிக்கிறது மறைகிறது இதை வந்து ஃபிளவர்ஸ் பேஸ்டா மென்ஷன் பண்றாங்க. நைட் டைம்ஸ்க்கும் நிறைய வீல் இருக்கு, அதுல டைம் பார்க்கலாம். மேபி அதுனா எக்ஸாக்டா இல்லை, ஆனா பார்க்கலாம், நம்ம ரிசர்ச் பண்ணாதான் தெரியும்.
சோ இப்படி இருக்கும்போது இந்த 7 குதிரைகள் வந்து 7 நாட்களை குறிக்குதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அப்போ வந்து எல்லாம் ரிசர்ச் பண்றப்ப 7 நாட்கள் குறிக்குது. ஏன்னா லீப் இயர் வருது, பிப்ரவரியில வீக்ல 1 டே கம்மி ஆகுதுங்கிறப்போ இது வந்து எக்ஸாக்டா இருக்காது. அப்ப என்னன்னு யோசிக்கும் போது அந்த குதிரைங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, வர்ணங்கள் இருக்கு ஒவ்வொரு குதிரைக்கும். ஸோ அப்ப அதை பார்க்கும்போது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரெயின்போ கலர்ஸ். ஆக்சுவலா ஒரு பிரிசம்ல வந்து ஒரு லைட் அடிக்கிறோம்னா அந்த லைட் வந்து அடிச்சு 7 கலர்ஸா ஸ்ப்ரெட் ஆகும். சன்ல இருந்து 7 கலர்ஸ் தான் நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து சூரிய டெம்பிள், அந்த தேரை வந்து எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து 7 கலர்ல இந்த ஒளி வந்து வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படியே. ஸோ இந்த பிரிசம் வந்து இப்ப கண்டுபிடிச்சதா சொல்லப்பட்டது, அதை நம்ம கண்டுபிடிக்கல. ஆனா இந்த கோயில் அப்ப வந்து என்ன மென்ஷன் பண்ணுது, அப்ப எப்படி இதை சூட்டுறாங்க, இதை ஏன் மறைச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரியே வந்து அப்பயே வந்து இந்த சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு, சேதப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அப்ப இதை மறைச்சு அவங்கள இந்த நாலேஜ் எடுத்து நாங்க பண்ணோங்கிறத காட்டிக்கணுங்கிறதுக்காக தானே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயில் வந்து ஒரு கலை பொக்கிஷம். இந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு, நிறைய கோயில்ல பல பல விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ்டா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதை விட எவ்வளவோ அட்வான்ஸ்டான பல டெக்னாலஜிஸ் இருக்கு, யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்க முடியல யாருனாலையும். ஸோ இப்ப தமிழை பத்தி பேசுற யார் வேணா இருக்கட்டும், இந்த பாரிசாலன் இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நாலேஜுக்கு கூட வந்து இது வந்து எட்ட மாட்டேங்குது. ஏன்னா வந்து ஒரு ஒரு டெக்னாலஜிஸுமே, கார் இருக்கு சிற்பத்துல, பிளைட் இருக்கு, பிளைங் சாசர், யூஎஃப்ஓ, நம்ம வந்து பறக்கும் தட்ட அன்ஐடென்டிஃபைட் ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். அந்த யூஎஃப்ஓவே கோயிலோட இதுல இருக்கு, பெயிண்டிங்ல இருக்கு, சிற்பத்துல இருக்கு. ஸோ இன்னைக்கு யூஸ் பண்ற மிசைல்ஸ் இருக்கு, ராக்கெட் இருக்கு, பேன்சர் இருக்கு, அயன்மேனோட கோர் ரியாக்டர் இருக்கு. இத்தனை விஷயங்களும் சித்தரிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே, எல்லா விஷயமும் இங்க இருந்துதான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நம்ம வந்து இப்ப நம்ம சிவிலைசேஷன் தான் இருக்குல்ல ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களை வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கே வந்து இன்னும் வந்து என்ன பண்ணணும் என்னன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதனாலதான் வந்து உலகத்துல இருக்க எல்லா உலகமே வந்து தமிழ் எதிர்க்குது. ஏன்னா வந்து இப்போ அவங்கள விட வந்து, ஏன்னா இது நம்மளோட நாலேஜ், நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஓலைச்சுவடி ஏதாவது கிடைச்சிட்டாலோ, நம்மளுக்கு வந்து ஏதாவது இது நம்ம இந்த ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னால இங்க வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாலே தமிழர்கள் கிடையாது. ஸோ அதனாலதான் இப்ப எதுவுமே வெளியே வராம இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லயே வந்து வர வேண்டியதா இருக்கும். இப்போ நாங்களா படிக்கும் போதே பாத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் சென்டம் கொடுப்பான், தமிழ்ல மட்டும் அவன் என்ன எழுதினாலும் 99 தான் கொடுக்கணும். இந்த மாதிரி இருந்து அடிப்படையில இருந்து தமிழ் தாய் வாழ்த்தை மாத்துறதாகட்டும், எல்லா விஷயத்தையுமே இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ ஆனா நம்ம வந்து கொஞ்சம், ஏன்னா வந்து இப்போ அவங்க வந்து என்னதான் அவங்க கையில குறிப்புகள் இருந்தாலும், இங்க இருந்து பல விஷயத்த கொண்டு போயிருந்தாலும், இதை எப்படி பண்றது, இது என்ன பொருள்னே நிறைய விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்கு. ஆனா நம்ம வந்து லைட்டா ஜஸ்ட் அதை திங்க் பண்ணனாலே அந்த பிளட் லைன்லயே வரனால நம்மளால ஈஸியா அதை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கிட்டா இப்ப வந்து எந்த கண்ட்ரி வந்து வெப்பன்ல ரொம்ப பெருசா இருக்கோ அந்த கண்ட்ரி தான் வேர்ல்டே ரூல் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க மணி ஓரியன்டா சொன்னாலும் எது பவர்ஃபுல்லா இருக்கோ அதுக்குதான் எல்லாம் அடி பண்ணிட்டு போறாங்க. ஸோ அப்ப வந்து நம்ம பவர்ஃபுல்லா மாறிடும். இது நடந்துடக்கூடாது. ஸோ வந்து இதுக்காக தான் வந்து தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம மாறிட்டா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், யாருமே எதிர்த்து எதுவும் பேச முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ இதனாலதான் இவ்வளவு குழப்பங்கள் உள்ள வந்துட்டு. என்னதான் இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தமிழ் ரீஜன் வந்து கிராவிட்டி அப்படிங்கிற வயசுல வந்து கிராவிடேஷனல் லோ பவர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால ஹியூமன் பிரெயினோட நாலேஜ் வந்து அதிகமா இருக்கு. அப்படிங்கிறப்ப வந்து இங்க இருக்கவங்க நீங்க என்ன பண்ணாலும் என்ன நாலேஜஸா இருந்துட்டே தான் இருப்பாங்க. அது எதுவுமே மாற்ற முடியாது. நீங்க இப்போன்னு இல்லை, இந்த தமிழை அழிக்கிறதுங்கிறது அப்போ நம்ம கிங்ஸ் எல்லாம் இருந்த காலகட்டத்துல அப்ப இருந்தே தொடர்ந்து கண்டினியூஸா வந்துட்டே தானே இருக்கு. ஒரு ஒரு இதுலயும் பாக்குறோம். ஆனா தமிழ்நாட்டை மட்டும் எவனுமே பிடிக்க முடியல. இப்போ எவனா இப்ப வந்து வந்திருக்காங்கன்னா நம்மளை ஏமாத்தி உள்ள வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர நம்ம கிட்ட போர் பண்ணி ஜெயிச்சவானா ஒரு சரித்திரமும் கிடையவே கிடையாது. பாடல்களே இருக்கு இங்க, யாருமே வந்து இங்க வந்து ஜெயிக்க முடியாது, பாடல்களே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து அறிவுரையும் திறமையும் அந்த அளவுக்கு விளங்கிட்டு இருக்கோம். இப்பயும் அதே மாதிரிதான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழ் இன்ஃபர்மேஷன்ஸும் வேர்ல்டு இருக்க பல மிஸ்டீரியஸை நான் ரிவீல் பண்ணி கொண்டு வரேன். நான் உங்க நாகா தமிழன்.